குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவை சொத்து பத்தா சொந்த பந்தமா. பணத்தால் ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கானா, பாசத்தால் சந்தோஷமாக இருக்கானா? இதுதான் கேள்வி. எல்லா ரூபா நோட்லேயும் காந்தி ஒரே மாதிரி தான் சிரிக்கிறார். வாங்குறவன் தான் நோட்டுக்கு தகுந்த மாதிரி சிரிக்கிறான். ஒரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா சிரிக்க மாட்டான். ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா ஆமாம், ஒரு 200 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நல்லா சிரிப்பான். 500 ரூபாய் கொடுத்தா கீழே விழுந்து சிரிப்பான். 2000 ரூபாய் கொடுத்தா சிரிக்க மாட்டான். ஏன்னா செல்லாமல் போச்சுன்னா அவனுக்கு தெரியும். ஏன்னா பணம் தான் ஒரு மனுஷனுடைய சிரிப்பையே தீர்மானிக்குது. ஒரு காலத்தில் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் இந்த ரோட்டில் பைக்கில் போகிறவன் பகவதி அம்மன் கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்கை நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான். அதுக்கு தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னாங்க. இன்னைக்கெல்லாம் யாரும் பைக்கை நிப்பாட்டிட்டு கும்பிட்றதில்ல. ஒத்த கையில் பைக்கை ஓட்டிக்கிட்டே ஒத்த கையில் மாரியம்மா கிசுறான். பகுதி அம்மா, நான் அவசரமாக கரூர் போய்கிட்டு இருக்கேன். இவர் போய் உண்டியலில் 1 ரூபா போட்டால் லேட் ஆயிருமா, 1 ரூபாய் சுண்டி விடுறாரு. பகுதி அம்மா ரிட்டனில் ஒரு சுண்டுது. அண்ணன் பைபாஸில் மல்லாக்க படுத்து கிடக்கிறார். நெத்தியில் போய் 1 ரூபா விட்டுது. தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும். தெய்வத்திட்ட நம்ம வேலை காட்டணும்னா தெய்வம் நம்மள்ட்ட வேலையை காட்டும். அப்போ பணங்கிறது எல்லாருக்கும் தேவை தான். சொத்து இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ முடியாது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நோட்டு செல்லாமல் போச்சு, பழைய பணம்லாம் செல்லாமல் போச்சு. எல்லாரும் பழைய பணத்தை கொடுத்துட்டு புது பணத்தை பேங்கில் வாங்கணும். எங்கள் ஊர் இந்தியன் பேங்கில் காலையில் 10 மணிக்கு போயிட்டேன். 10 மணிக்கெலாம் 50 பேர் லைனில் நிற்கிறான். நான் தான் 50வது ஆள். மணி 11 ஆச்சு, 12 ஆச்சு, 1 மணி ஆச்சு, கூட்டமே குறையலை. ஒருத்த மட்டும் பேக்கோட போகிறான், பேக்கோட வாரான். அவனை கூப்பிட்டு கேட்டேன், பணம் எடுக்கிறாங்களா எடுக்கலையாடா, கூட்டமே குறையலேன்னு. அவன் மண்ணவாரி தூத்திக்கிட்டே சொல்கிறான், எவனும் எடுக்க மாட்டான்டா அப்படின்னா. ஏன்டான்னு கேட்குறேன். நான் தாண்டா பேங்க் மேனேஜர், என்னையே உள்ளே விடாமல் வெங்க போட்டு அடைச்சிட்டு கிடக்கிறான், எப்படா பணம் எடுப்பான் அப்படின்னா. அப்போ பணத்தை நோக்கி தான் நம்ம வாழ்கிறோம். அப்போ ஒரு குடும்பம் எப்படி இருக்குது, பாசம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பழைய பாட்டில் ஒரு பாட்டில் அழகாக சொன்னான். சொத்து தேவை போல் சொல்லும் வார்த்தை, பத்து பூவை போல் பார்க்கும் பார்வை. சொத்து தேவை போல் சொல்லும் வார்த்தை, பத்து பூவை போல் பார்க்கும் பார்வை. சொத்து தேடி செல்லட்டும் ஆசை எண்ணத்தை, சொத்து தேடி செல்லட்டும் ஆசை எண்ணத்தை. அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளத்தை, ஒருவர் நீவு ஒருவர் சாய்ந்து போலே ஆடலாம் பாடலாம். பள்ளி பாடத்தை இன்னும் என்னென்ன ஒன்றும் இல்லை. பள்ளி பாடத்தை இன்னும் என்னென்ன ஒன்றும் இல்லை. தந்த பாவை எண்ணங்கள் எங்கள் சொந்தங்கள், தந்த பாவை எண்ணங்கள் உங்கள் சொந்தங்கள். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடலாம் பாடலாம். ஒரு கைதட்டு மட்டும் கொடுக்க போதும். எக்கோ கட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். எக்கோ மட்டும் கட் பண்ணிடுங்க. இன்னும் நான் பாட மாட்டேன், சவுண்டே உங்களுக்கு கேட்காது. நான் பாட மாட்டேன், சவுண்டு அங்கேயே கேட்காது. ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தோம் பட்டிமன்றம் பேசுறதுக்கு. 4 வருஷம் இருக்குமா, 4 வருஷத்துக்கு முன்னாடி பட்டிமன்றம் பேச வந்தோம். அப்போ இதே போல் எங்களை வரவேற்று நீங்கள் எங்களை உபசரிச்சிங்க. அந்த நன்றிங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். 4 வருஷம் கழித்து எங்களை கூப்பிட்ருக்கீங்கன்னா அந்த நன்றி இருக்கணும். இன்றைக்கெல்லாம் நன்றி கெட்ட உலகம் சார், யாருமே நன்றி இல்லாமல் இருக்கான். போன மாதம் ஒரு பட்டிமன்றம், இது என்ன புலியூர், நம்ம கரூர்லேருந்து புலியூர் போகிற புலியூரில் பட்டிமன்றம். லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு பைக்கை வாங்கிட்டு ஓட்டிக்கிட்டு போனேன். முன்னாடி ஒருத்தன் புருஷன் முன்னாடி பைக்கில் போனவங்க நாய் குறிக்க வந்து அடித்து டம்முன்னு விழுந்தான். நான் ஓடி போய் பைக்கை நிப்பாட்டிட்டு அவங்க 2 பேரையும் தூக்கி தண்ணியெலாம் கொடுத்து ஃபஸ்ட் எய்டெலாம் பண்ணிவிட்டேன்.
அந்த புருஷங்காரன் கூட எந்திரிக்க முடியாமல் கிடந்தான். அந்த பொண்டாட்டி எந்திரிச்சு கையெடுத்து கும்பிடுச்சு. சார் நன்றி சார், நாங்கள் அனாதையாக கிடந்தோம் சார், எங்களை காப்பாற்றினீங்க சார், இதுக்கு நன்றி கடனா, என்னைக்காவது நீங்கள் விழுகும்போது நான் காப்பாற்றணும் சார் அப்படின்னுச்சு. நான் நாய்க்கு எங்கே போகிறது, பின்னாடி நாய் எந்த நாயை ஏற்றிக்கிட்டு வர்றது, நாய் கூட கிடச்சிடும், பின்னாடி என்னை நம்பி எந்த நாய் உட்காரும். அப்போ வாழ்க்கையில் இதையெல்லாம் தாண்டித்தான் ஒரு மனுஷன் வாழ வேண்டியிருக்கு. உறவுகள் எப்படி இருக்குது, உறவுகள் சரியாக இருக்கா பாருங்கள். யமதர்ம என்ன பண்ணியிருக்காரு, மக்களையெல்லாம் பிடிச்சிட்டு போகணும்னா அங்கேருந்து எரும மாட்டில் வந்திருக்காரு. வந்த யமதர்ம ஒரு வீட்டுக்கு முன்னாடி எரும மாட்டை வேப்ப மரத்தில் கட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டார். அந்த வீட்டுக்காரம்மா யமதர்மனை பார்த்த உடனே பதந்துருச்சு. என்ன யமதர்மா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்களே என்னன்னு கேட்டுச்சு. ஒன்றும் இல்லை, இந்த நோட்டில் எல்லார் பேரும் எழுதியிருக்கு, வருஷப்படி பிடிச்சிக்கிட்டு போக போகிறேன் அப்படின்னு இருக்கார். இந்த அம்மா ஆஹா நம்மளை தான் பிடிக்க போகிறான்னு காப்பி சாப்பிட்றீங்களான்னு கேட்டிருக்கு. ஆம்பளை தானே சாப்பிட்றம்மான்ட்டான். காப்பி போடையிலே மயக்க மருந்தையும் கலந்து யமதர்மனுக்கே கொடுத்துருச்சு. அந்த அம்மா குடித்த யமதர்மையும் படுத்துட்டார் வீட்டில். 6 மணி நேரம் குரட்டை விட்டு தூங்கியிருக்கான். இவர் தூங்கின நேரம் இந்த அம்மா நோட்டை எடுத்து பார்த்துருக்கு. முதல் பேர் இது பேர் தான் இருந்திருக்கு, மாணிக்க வள்ளின்னு. டப்புன்னு அதை அழிச்சு விட்டு கடைசி பேராக எழுதி வச்சுட்டு படுத்துருச்சு. இந்த அம்மாவும் முடிச்சு பார்த்துருக்காரு. அம்மா காப்பி அவ்வளோ சூப்பர்மா, வந்த களைப்பில் அசந்து தூங்கிட்டேன். இவர் தூங்குற நேரம் எரும மாடு கத்துனாலும் கத்தும்னு வைக்க புல்லுலாம் போட்டுக்கிட்டு இருந்திருக்கு. என்ன பேர் எந்திரிச்சிடக்கூடாது அப்படின்னு. கரெக்டாக யமதர்மை முழிச்சு, உனக்காக ஒரு உதவி செய்கிறம்மா, அருமையான காப்பி குடிக்கிறேன், முதல் பேர்லேருந்து பிடிக்கலை, கடைசி பேர்லேருந்து பிடிக்கிறேன்னு பிரட்டியிருக்கான். இந்த அம்மா பேர் வந்துருச்சு. யாரா மாணிக்கவல்லி, நான் தான் சார். எப்படி முதல் பேர் கடைசி பேராக போச்சு. இது மாதிரி நம்ம சிக்கல் பண்ணோம்னா நம்மளுக்கு சிக்கல் நடக்கும். நல்லதே நினைக்கணும், நல்லதே எண்ணணும். இப்போ நம்ம வீடு கட்டுறோம், பில்டிங் கட்டுறோம், தினம் கொத்தனார் சித்தாளுக்கு டீ வடை வாங்கி கொடுக்குறோமா, அந்த ரூஃப் காங்கிரீட் போடுறோம்ல, மேலே ரூஃப் காங்கிரீட் போடும்போது மட்டும் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுப்போம். ஏன் தெரியுமா, நாம் கட்டுகிற வீடு செங்கலாலும் மணலாலும் கம்பியாலும் மட்டும் நிற்கவில்லை, நாம் செய்கிற தான தர்மத்தாலும் தான் அந்த வீடு நின்று கொண்டு இருக்கிறதுக்காக தான் இப்படிலாம் வேலைகள் செஞ்சு மனுஷன் செய்கிறான். எல்லாத்துக்கும் பணமும் தேவை, பாசமும் தேவை. இவங்க பேசுகிறத வச்சு தான் அதை ஒரு முடிவு பண்ணணும். இதில் சொந்த பந்தம் அல்ல, சொத்து பத்து தான் பணமே என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போது யார் புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வலம் வரக்கூடிய இந்த கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து விடுவீர்கள. சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாக உலக மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை தூரன் KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. காதில் தூது விட்டு ஒரு பெரிய புலவர். ஆனால் உண்மையிலேயே நாங்கள் இந்த பட்டிமன்ற பகுதி குழுவில் ஏறக்குறைய ஒரு 50 குடும்பம் வயிறார நாங்கள் சாப்பிட்றோம்னு சொன்னால், இந்த மஞ்சுநாதன் என்ற ஒரு ஜீவன் உங்களுக்கு நிகழ்ச்சி நீங்கள் கொடுக்குறீங்க, அவர் வாங்கி எங்களை போன்ற கலைஞர்களை வளர்த்து வருகிறார். உண்மையிலே இந்த கொங்கு மண் தான் எங்களை வளர்த்தெடுத்திருக்கிறது, வார்த்தெடுத்திருக்கிறது. அந்த நன்றியோடு இருக்கிறோம். அவருக்கு இணையும் திணையமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியிலே கணிப்பொறியியல் துறை தலைவராக ஏறக்குறைய 16 ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே 2 ஆண்டுகள் பணியாற்றி தற்சமயம் விடுமுறைக்கு வந்திருக்கக்கூடிய கணிப்பொறியியல் துறையிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் டாக்டர் அபு அவர்கள் வந்திருக்காங்க. நல்லா எல்லாம் எப்படா உருப்பிடுவ, ஒரு பேராசிரியர் நான் அறிமுகப்படுத்துகிறேன், சொப்பன சுந்தரி பாட்டை போடுறாயா. இப்போ கார் யார் வச்சுக்கா, பெட்ரோல் யார் போடுறது, உனக்கு எப்படி நீ பஸ்ஸு கடிச்சு ஊருக்கு போவ, யோசிச்சு பாரு. இல்லை இல்லை, பாசம்தான் சொந்த பந்தம்தான் என்ற அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் 12 காலமாக இந்த பட்டிமன்ற துறையிலே கோவிச்சு வரக்கூடிய, எங்கு சென்றாலும் குப்புற விழுந்து எந்திரிச்சு வரக்கூடிய, எங்கே போனாலும் நம்ம டொப்புன்னு விழுந்துடும். அப்புறம் அதுக்கு JCP கொண்டு வரணும். எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஏறக்குறைய 60 லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய
ராஜ் தொலைக்காட்சியிலே பெண்கள் தினத்தன்று பேசி பெண்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். உனக்கு வாசிக்க தெரியும், அடுத்த வரி எனக்கு தெரியாதுடா. நானே 3 வரியை வச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் நீங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நபர். ஏன்னா அந்த அம்மா பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூபமாக பாடுவாங்க. பழைய படத்தில் நடித்த நடிகர்லாம் இப்போ இல்லை, போய் சேர்ந்துட்டாங்க. பழைய படத்தை இயக்குனவங்களும் இப்போ இல்லை, போய் சேர்ந்துட்டாங்க. பழைய படத்தில் இசையமைச்சவங்களும் இப்போ இல்லை, போயிட்டாங்க. இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டு இருக்கிறார். விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர. அந்தளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில் ஒரு தனியார் பள்ளியில் மியூசிக் டீச்சராக இருக்காங்க, இசை ஆசிரியை. இந்த கொரோனா காலத்தில் அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூலில் சம்பளம் கொடுக்கல. நம்ம மஞ்சுநாதன் தான் நம்ம டீமில் பேசுகிற பிள்ளை பணம் இல்லாமல் சிரமப்படுதுன்னு திருப்பூரில் ஒரு பெரிய பனியன் கம்பெனி 200 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில் இந்த அம்மாவை மேனேஜராக சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்போ கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளோ ஒரு ராசியான ஆள். அந்த ஓனர் போய் அடுத்த கம்பெனியில் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்கான்னா பாருங்கள். இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு. புஷ்பா மேம்பாலத்தில் ஏறி இருக்கு. 200 கோடி சொத்துள்ள ஓனர் 10 பனியனை தோல்லே போட்டு விற்றுக்கு தெரிஞ்சிருக்கான். இந்த அம்மா மேலேருந்து கூப்பிட்டுருக்கு, ஓனர் அப்படின்னு இருக்கு. இங்கேயும் வந்துட்டியா தாயேன்னு வேட்டி சட்டிலாம் கழட்டி போட்டான். ஆந்திரா கொண்டு வந்தால் இப்போ முறுக்கு பிடிஞ்சி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ அங்கேயும் போமா சார் பட்டிமன்றம் கேட்குது. சென்னை ராணிக்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைது இருக்கு. சின்ன பொண்ணுதான் வெட்டப்படுது இது சின்ன பொண்ணாடா, நல்லா பாடுற முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறவே இருக்கும்டா. உன் வயசில் அந்த அம்மாவுக்கு 2 பிள்ளை இருக்குடா. இந்த அம்மாவும் சின்ன பொண்ணு தாங்க. முந்தனை எடுத்து வர்ற ஐபிசி வந்தால் ஓஏபி வரப்போகுது. என்ன டை அடிக்கிற அவளுக்கு கருகருன்னு இருக்குது. மருதான் அடிக்காத மப்போட கழுத்தி அடி க்ளீனாக இருக்கும். நம்ம கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் ஏஆர் ரஹ்மானுடைய இசைக்குழுவிலே 7 ஆண்டு காலம் முயற்சி பண்ணார். உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க சார். கேட்டுலே உட்காந்துருந்தான். பூட்டை துறங்கடா பார்த்துட்டு போகிறோம். கடைசியில் வழி இல்லை. அப்புறம் அவருடைய இசை குருநாதர் திருவேங்கடம் அவருடைய திருவடிகளை பற்றி வளர்ந்தவர் தான் இவர். அருமை தம்பி திருவேங்கடம் உமாநாத் அவர்கள் வந்திருக்காங்க. அந்த குருவோட பேரை தன்னோட பேரோடு சேர்த்துக்கிட்டார். ஏன்னா அவருடைய திருவடிகளை பற்றி தான் அவர் இருந்தார். விட்டுனார். அவ்வளோ தூரம் செயல்பட்ட நம்மளுக்கு ரிதம்பேடு இசைக்கக்கூடிய ரிசம்பேடு இசைக்கலைஞர் உண்மையிலே அருமை சகோதரர் செல்வராஜ் அவர்கள் டாக்டர் பட்டம் பெற்றவர். நீங்கள் நினைக்கலாம் காசு வாங்குறக்கா டாக்டர் இன்ஜினியர்லாம் சொல்லுவாங்க போல இருக்கணும். 2 நிமிஷம் திறமையை காட்டுங்கண்ணே.
நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். ஆர்கெஸ்ட்ராவில் 20 பேர் வாசிக்கக்கூடியது 2 இசைக்கலைஞர்கள் வாசிச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் முறையான இசை ஞானமும் சரியான பயிற்சியும் ஞான தும்புச்சங்க இருந்தால் மட்டும்தான் வாசிக்க முடியும். அது உண்மையிலே சிறப்பாக செய்திருக்காங்க. ஆடியோ அமைத்து கொண்டிருக்கக்கூடிய விநாயகா ஆடியோஸ், விநாயகா தானே, அருமையான ஆப்ரேட்டர். எங்களை யூடியூப்பில் படம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனல் நிறுவனர் கொங்கு மஞ்சநாதன் யூடியூப் சேனலுடைய இயக்குனர் மாப்பிள்ளை கிருஷ்ணா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி அருமையாக ரசிக்கிறீங்க. நல்ல ரசனை. இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக பணமே சொத்து பத்தே என்ற அணியை துவங்கி வைத்து பேச வருகிறார். உங்கள் கைதட்டலோடு விஜய் டிவி கலக்கப் போது யார் புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் KR மஞ்சுநாதன் அவர்களுக்கு முன்பாக பேராசிரியர் அபு அவர்கள் பேசுவார்கள். உன்னை பார்க்க தான் கூட்டமே உட்காந்துருக்கு, கிளப்பி விடுவானா? ஹலோ, வந்தாயே தாயே வாமகனே என்றாயே தந்தாயே நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல். உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா, என்னை தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பினிலே உன்னை தான் காணும் உலகம் தமிழ் தாயே. வல்லுவன் வாக்கிலே பிறந்து கம்பன் கைகளிலே தமிழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாம அவிற்றிருக்க நமக்குள் முத்தாக விருந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கு என் கரம் சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அடரா, தமிழுக்கு வாழ்த்து சொன்ன கை தட்ட அந்த 23 பேருக்கு நன்றி. கையை தட்டாம இருந்தவங்களுக்கு நன்றி. நல்லா கை தட்டி வைங்க, ஒன்னும் வஞ்சனை வைக்காதீங்க. அதில் குறிப்பா இங்க இருக்கிற பெண்களுக்கு நான் நல்ல ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போறேன். இங்க இருக்க பெண்கள் நீங்க நல்ல கை தட்டினீங்கன்னா கூந்தல் நல்லா வளரும். அங்க பாருங்க, ஒரு அக்கா இருட்டுல தட்டிவிட்டு உடனே இழுக்கிறாங்க. உடனே எப்படி வளரும்? 10 நாள் கழிச்சு போய் கண்ணாடியில் பாருங்க, அது பாட்டில் வளர்ந்துருக்கும். அங்கே ஒரு அக்கா இழுத்தாங்க, கையோடு வந்துருச்சு, சபரி முடி போல இருக்கும். ஆனா வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுங்கிற கதையா ரொம்ப அழகா ரசிக்கிறாங்க. நல்ல ஒரு தலைப்பை கொடுத்திருக்கீங்க. மனுஷன் நிம்மதியா வாழ்றதுக்கு பணம் தேவையா பாசம் தேவையா? ஆமா, சொத்து வத்து தான் தேவைன்னு உண்மையை சொல்றதுக்கு 2 ஆண்கள் வந்திருக்கோம் சார். சொந்த பந்தம் தான் பொய் சொல்றதுக்காகவே 2 பெண்கள் வந்திருக்காங்க. தீர்ப்பு சொல்ல அப்படி சிங்க மாதிரி நீங்க வந்திருக்கீங்க. இன்னைக்கு அசந்து கிடக்கு. உங்களை நடுவரா வச்சு இந்த ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன போட்டியை வச்சு நான் தலைப்புக்குள்ள போலான்னு ஆசைப்படுறேன். அப்படியா? ஏன்னா ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார்ந்து இருக்காங்கல்ல, அதுல நம்ம ஊர்ல இருக்கிற சிறப்பு என்ன தெரியுமா? குறிப்பா பெண்களை நடுவுல உட்கார வச்சு, அங்க பாருங்க பின்னாடி ஆண்கள், இந்த சைடுல எல்லாம் ஆண்கள் இருக்காங்க. பெண்களை நடுவுல உட்கார வச்சு சுத்தி ஆண்கள் இருக்காங்கன்னா காரணம் என்ன தெரியுமா? எங்க ஊர்ல பெரிய பகவதி அம்மன் திருவிழா வந்தா நாங்க ஜாலியாவும் இருப்போம், எங்க ஊர் பெண்களுக்கு வேலையாவும் இருப்போம்னு சொல்லக்கூடிய ஆண்கள் நிறைந்த ஊரே நம்ம ஊர் தான் சார். அதனால எல்லாம் கலந்து உட்கார்ந்து இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சின்ன போட்டி, ஓகேவா? ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட், ஓகேவாக்கா? ரெடி 1 2 3 அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற பெண்கள் மட்டும், லேடிஸ் மட்டும் பலமா கை தட்டணும். அதுக்கு அடுத்து 1 2 3ன்னு சொன்னா நம்ம ஆண் சிங்கங்கள் கை தட்டணும். சத்தியமா சொல்ற, ஒரு கல்லூரியில பேராசிரியர் இருக்கேன், மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன். இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட 1 மாச சம்பளத்தை இதே மேடையில நடுவர் கையால உங்களுக்கு கொடுக்காதனால அவர் போட்டுக்க பிரேஸ்லெட், மோதிரம், செயின் எல்லாத்தையும் கழட்டி உங்கள்கிட்ட கொடுத்துருப்போம். ஆமாடா, கொடுத்துட்டு நான் வெங்கமேடு பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடப்பேன். அதனால ரெடியா இருக்காங்க. ரெடியா இருக்கீங்களா? பாத்துருவோமா பெண்களோட பவரை? ஃபர்ஸ்ட் லேடிஸ், ஓகே? ரெடி 1 2 3. அப்பா
நீங்க 2 பேரும் ஏமா கை தட்டிய? லேடிஸா? ஆதார் அட்டை வச்சிருக்கியா? கேளுங்க சார். அப்பதான் நம்புவேன். யாரெல்லாம் அழகா இருக்கம்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் பட்டிமன்றம் முடிச்சு உங்க வீட்டில் போய் உங்க ஆதார் கார்டை எடுத்து பாருங்க, உங்க கருவம் கலைஞ்சிரும். ஆதார் கார்டு எடுப்பையிலே உட்கார வைப்பாங்க. ஆம்பளையெல்லாம் சட்டையை போட்டு போய் நம்ம மாட்டில் எடுத்துட்டு வந்துடும். பெண்கள் அப்படி இல்லை. பூ வச்சு ஐப்ரோ போட்டு பொட்டு வச்சு செயின் போட்டு பட்டு சேலை கட்டி உட்காருவாங்க. உட்காந்தோடனே எடுத்தாச்சு போமான்ருவான். ஒரு வாரம் சென்று போஸ்ட் ஆஃபீஸில் ஆதார் கார்டு வரும். வாங்கி பார்த்தீங்கன்னா சாத்தி வச்ச போன மாதிரியே எடுத்து அனுப்பியிருப்பாங்க. உங்க கர்வம் கலைஞ்சு போயிடும். ஆனா இப்ப ஆண்களோட பவர் பாக்குறீங்களா? ஆண்களோட ரெடியா இருக்கீங்களா? பவர் காமிச்சிருமா? ரெடி 1 2 3 ஆடுறா ஆடுறா ஆடுறா. 5 5 10 ஆண்கள்னாலே கெத்துங்கிறத அப்படி ப்ரூவ் பண்ற கூட்டாங்க. நல்ல தலைப்பை கொடுத்துருக்கீங்க. காசு மணி இல்லாம இன்னைக்கு ஏதாவது பண்ண முடியுமா சார்? இந்த விழாவை கூட பாருங்க, இவ்வளவு அழகா பகவதி அம்மனுக்கு ஒரு திருவிழா எடுத்திருக்காங்க. எங்க பார்த்தாலும் சீரியல் லைட்டை கட்டி தொங்க விட்டுருக்காங்க, இந்த ஆடியோ போட்டிருக்காங்க, இவ்வளவு போக்கஸ்ல வச்சு கொண்டாடுறாங்கன்னா இதுக்கெல்லாம் பணம் வேணும் சார். பணம் இல்லாம ஏதாவது பண்ண முடியுமா? ஒண்ணு வேணாம். இந்த மைசெட் கரெக்ட். ஆமா தம்பி, நீங்க நம்மளுக்கு ரொம்ப வேண்டிய ஆளுதான். பணம் இல்லைன்னு மட்டும் சொல்லி பாரு, வயரை புடுங்கி வாயில சொல்லி விட்டு போயிடுவாப்புல. குப்பு குப்புன்னு போஞ்சுக்கிட்டு தெரிய வேண்டியது. பணம் தான் சார் எல்லாத்தையும் வாங்கிக்குது. அதனாலதான் ஒரு பாட்டிலே சொன்னா, ரூபா நோட்டுல வாழ்ந்தாரு காந்தி, பைனரையா தோடா புன்னகையை ஏந்தி ஆசப்பாடா காந்தி தாத்தா போல நாம் சிரிப்போம். ஆரம்பம் அயாதே பேரம்பம் எல்லாம் பணம் தான். பணம் இல்லாம இன்னைக்கு வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ண முடியாது சார். ஒண்ணு இல்ல, கோவில் திருவிழால நம்ம போறோம்ல, ஏதாவது ஒரு விழாவில் ஒரு கோவில்ல கும்பாபிஷேகம் நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஊர் எப்படின்னு தெரியல. நிறைய ஊர்கள்ல பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகத்து அன்னைக்கு இந்த இவ்வளவு பெரிய கல்வெட்டு முன்னாடியே பதிச்சிருப்பாங்க. அதுல என்ன போட்டிருப்பாங்க? நன்கொடை யாரு கொடுத்திருக்காங்களோ 5 லட்சம் ஒருத்தர் நன்கொடை கொடுத்திருந்தான்னு வச்சுக்கோங்க, அவரு பேரை போட்டு ரூபாய் 5 லட்சம் நன்கொடைன்னு போட்டிருப்பாங்க. அடுத்து 3 லட்சம் கொடுத்தவங்க பேரை போடுவாங்க. அடுத்து 2 லட்சம், அடுத்து 1 லட்சம், 50,000, 25,000 சொல்லி 500 ரூபாய் கொடுத்தவங்க வரைக்கும் அங்க பேரை போடுவாங்களே தவிர அந்த கோயிலுக்காக கஷ்டப்பட்டு உண்மையா உழைச்சவங்க பேர் இருக்காது. உண்டா இல்லையா? அப்ப பணம் தானே சார் கடவுளையே நிர்ணயிக்குதுன்னா இந்த பணம் இல்லாம வாழ்க்கையில ஏதாவது பண்ண முடியுமா சார்? நான் கேட்கிறேன். ஒரு கோவில் கும்பாபிஷேகம் கொண்டாடுனா அன்னதானம் பண்ணா கூட பணம் வேணும் சார். அந்த பணம் தான் வாழ்க்கையில முக்கியங்கிற உண்மையை சொல்றதுதான் நாங்க வந்திருக்கோம். பாசம் என்னமா பாசம்? நான் கேட்கிறேன், என்ன பாசம் உங்கள்ட்ட இருக்கு? ஃபர்ஸ்ட் கட்டின புருஷனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறீங்களா நீங்க? நாங்க அப்படி கேளியா? அன்னைக்கு பட்டிமன்றம் லேட் ஆச்சு சார். இவ்வளவு பேர் ஆதரவு கொடுக்குறாங்க பாருங்க. அன்னைக்கு பட்டிமன்றம் லேட் ஆச்சுன்னா என் பொண்டாட்டி சொன்னாடி, பட்டிமன்றம் லேட் ஆச்சு, 2 சப்பாத்தி சுட்டுவா சாப்பிட்டு கிளம்புறேன்னு கொண்டு வந்து குடுக்கறா. பிக்கிறேன், பிக்க முடியலங்க. சப்பாத்தி மேல ஒருத்த காலை வச்சுக்கிட்டு கையை வச்சு இழுக்கிறேன், பிக்க முடியலக்கா. கோவம் வருமா வராதா? என்னாடி சப்பாத்தி இது? இப்ப உள்ள வந்தா பிச்சு புட மிச்சுக்கிற சமயக்கல்ல இருந்து சொல்றேன், நான் சுட்ட சப்பாத்தியே பிக்க முடியல, என்ன பிக்கிறாராம், போய வலைய பார்த்துக்கிட்டு. உண்மையிலங்க இன்னைக்கு நல்லா இருக்கா? ஒண்ணும் இல்ல, போன வாரம் என் பொண்டாட்டிக்கு 1 கிலோ மட்டன் வாங்கி கொடுத்தேன். சரி, சாப்பிட போறேன், சட்டி பூரா கறி பிடிச்சி போயிருக்கு. என்னன்னு கேட்கறேன், யூடியூப்பை பார்த்து சமைச்சோம்னா பாத்தியா, இவன் என்ன பண்ணிருக்கா, யூடியூப்ல போட்டு விட்டுருக்கா மட்டன் சமைப்பது எப்படி. அந்த அம்மா சட்டியை வைக்கவும், எண்ணெய் ஊற்றவும், கடுகு உளுந்து பருப்பு போடவும், சின்ன வெங்காயம் போடவும், வணக்கவும், அப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடவும், மட்டன் போடவும் சொல்லிக்கிட்டு இல்லை. இதில் விளம்பரம் போட்டாங்க. அடுத்து என்ன ஓடுறதுன்னு தெரியாமல் தீ பிடிச்சி சட்டியோடு எரிஞ்சு என் தலையில் கொண்டாந்து கொட்டுறாலே. இன்னைக்கு இப்படித்தானே வாழ்ற மாதிரி இருக்கு. வாழ்க்கை உருப்பட முடியுமா? நான் கேட்கிறேன். இங்க ஒண்ணு இல்லைங்க, நம்ம பட்டிமன்றம் நடக்குது இல்ல, அப்படி முன்னாடி பாருங்க, கிராமத்து பட்டதார் நிறுவனர் அவர். அதோட நிறுவனர் மட்டுமல்ல, நம்ம கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலோட மேனேஜர். அவர் 6 மாசம் முடக்கியவர். என்ன அவர் மேனேஜர். போன வாரம் என்ன கொண்டாந்தாரு, நேரா ஒரு கேமரா எடுத்துட்டு வந்து மஞ்சுநாதன் உங்களையும் நிக்க வச்சு, அண்ணே இந்த கேமராவை பிடிங்க, 1 லட்சம் ரூபாய் புதுசு வாங்கினேன், காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினார். அந்த யூடியூப் சேனல்ல நல்ல பிரிண்ட் ஓடனா கூட 1 லட்சம் ரூபாய்க்கு காசு கொடுத்து கேமரா வாங்கினா தான் நம்ம பட்டிமன்றமே உலகம் பூரா போகும்னு கேட்டா, பணம் இல்லாம வாழ்க்கையில் ஏதாவது பண்ண முடியுமா சார்? இதே ஒரு 1 லட்சம் ரூபாய் கேமராவை கொடுத்ததுனால நம்ம நல்லா இருப்பா அப்படின்னு. சரி, இதே அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து இந்தாங்கண்ணே என் குழந்தை அப்படின்னா காசு வச்சு கொடுக்கணுமே பின்னாடியே போயிடும். பாத்தீங்களா, உண்டா இல்லையாங்க? உண்மையான பணம் தாங்க எல்லாத்தையுமே. அதனாலதான் பாச சரியில்லைன்னு எப்படிமா கொடுத்தா ஒரு பாட்டுல, ஏது பந்தமா எல்லாம் தெளிவே காசு பணம் பேசும் சிலவாசம் சிந்தினேன் ரத்தம் சிந்தினேன் அது இல்லாமோ ஏப்பிள்ளை கருவே
அது யாரோ நான் காணோ பணங்காச கண்டு பட்ட புலி கூட புள்ள கலிகாலம் வசந்தடி கண்மணி கண்மணி அடங்காத கடவுள் அடிமாடா போனடி கண்மணி கண்மணி ஊர தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி கண்மணி நாடு தெரிஞ்சிருச்சு ஞானோ பிறந்துருச்சு கண்மணி கண்மணி பணம் தான் சார் இல்லாம பணம் இன்னைக்கு பாசம் என்ன இருக்கு நான் இந்த மேடையில நிரூபிக்கட்டா உங்களை சாட்சியா வச்சே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் குறிப்பா கல்யாணம் ஆன ஆண்களுக்கு இந்த கேள்வி கரெக்டா பதில் சொல்லுங்க ஓகேவா 7 ஜென்மத்துக்கும் 7 ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பாப்போம் இங்க பாத்தியா கூட்டத்துல ஒரே சலசலப்பு என்ன நீங்களே இப்படி உட்கார்ந்துருக்கீங்க எனக்கு என்ன வந்துச்சு விழாக்குழுவே அப்படித்தானே கையை கட்டி உட்காந்துருக்கான் மறந்துருந்து தூக்கிடுவோமோண்டு ஆனா ஒரே ஒரு அண்ணன் மட்டும் அங்க கார்னர் தூக்குனார் ஏன் தெரியுமா பக்கத்துல அவங்க வீட்டுக்காரம்மா அந்த கருவாப்பையை கேட்கறான் அவளை தனவட்டா நிக்கிறீங்க தூக்குங்க கையன்னு ஒரே இடி வலி தாங்க முடியாம தூக்குறாரு ஆனா இதே கல்வியை நம்ம தாய் குழந்தைகள் பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்களேன் 7 ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் வேணுமான்னு கேட்டா எல்லா கல்யாணமான பெண்களும் அன்போட கை தூக்குவாங்க அன்பு பண்பு பாசம் நினைக்கிறீங்களா எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு இளிச்சவாய் புருஷன் நம்ம கிடப்பார் அதனால 7 ஜென்மத்துக்கு இவரே புருஷன் அவர் அந்த ஒரு கான்செப்ட் தான் அப்படி நினைக்காதையா இங்க இருக்க பெண்களை பார்த்து கேட்கிறேன் கேளுங்க மனச்சாட்சியோட சொல்லுங்க புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணிப்பரசிலே வச்சிருக்கங்கிற பெண்கள் கை தூக்குங்க பார்ப்போம் அதுல ஒரு அக்கா சொல்றாங்க அந்த அளவு வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு மணிப்பரசில் வர வச்சுக்கணுமா மணிப்பரசில் அங்கே 2 பேர் கை தூக்கிட்டு சும்மா தூக்குங்கடி வந்து என்ன மணிப்பரிசை பார்க்க போறான் ஆனா என் மனைவி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 போட்டோவை மணிப்பரிசிலே வச்சிருக்கேன் நல்ல ஒரு கைத்தட்டல கொடுங்க நல்ல ஒரு கைத்தட்டல 2 போட்டோ மணிப்பரிசு அந்த அளவு பாசம் சார் அவ்வளவு பாசமாடின்னு கேக்குறேன் பேங்க்ல லோன் வாங்குற கூட்டருக்கு வச்சிருக்காங்கடா பாத்தியா ஒட்டி பிடி சாட்சி கையெழுத்து போட்டு விட்டு நான் பேங்க்கு கூட்டுக்கு லோன் அலைய வேண்டியதான் அப்ப பணம் இல்லாம ஏதாவது பண்ண முடியுமா சார் சொந்த பந்தம் நல்லா இருக்குங்கிறீங்களே ஒரு கோவிலுக்கு போனா கூட ஃபர்ஸ்ட் கடவுள் இருக்குமா உண்டியல் இருக்குமா சார் உண்டியலை தாண்டி தான் கடவுளே உண்டியல்ல காசை போட்டா தான் கடவுளோட அர்ச்சனையே நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னா வாழ்க்கையில எல்லாமே பணம் தான் சார் இந்த பணம் இல்லாம எதுவும் பண்ண முடியாது இந்த பணத்தோட அருமை யார்கிட்ட தெரியுமா போய் கேட்கணும் தினந்தோறும் பட்டிமன்றம் போயிட்டு வந்து அப்படியே பாக்கெட்ல பை நிறைய பணம் வச்சிருக்க மாதிரி ஆள்கிட்ட கேட்க கூடாது யார்கிட்ட கேட்கணும்னா ஒரு 20,000 ரூபாய் 15,000 ரூபான்னு சொல்லி அடிப்படை சம்பளம் வாங்கிட்டு மாச சம்பளம் வாங்கி கஷ்டப்படுறான்ல அவனுக்கு 10ஆம் தேதி ஆனா எல்லாத்தையும் பட்டுவாடா பண்ணிடுவான் இபி பில்லுக்கு இவ்வளோ கேஸ் பில்லுக்கு இவ்வளோ பால் காசு இவ்வளோ ஸ்கூல் வேன் ஃபீஸ் இவ்வளோ அப்படின்னு எல்லா காசையும் கொடுத்துட்டு வீட்டு வாடகைக்கு இவ்வளோன்னு கொடுத்துட்டு செலவு பண்ண காசு இருக்காது அந்த டயத்துல தான் 2 வயசு பிள்ளைக்கு திடீர்னு காய்ச்சல் அடிக்கும் உடம்பு சரி இருக்காது ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம் கையில ஒரு 1000 ரூபாய் பணம் இருக்காது அந்த மாச சம்பளம் வாங்கி கஷ்டப்படுறவர்கிட்ட கேளுங்க பணத்தோட அருமையை சொல்லுவாரு இதை இன்னைக்கு இல்ல அன்னைக்கே தங்கவேல் பாடுற மாதிரி ரொம்ப அழகா ஒரு பாட்டுல கொடுத்தான் கையில வாங்கின கையில போட்டல காசு போன இடம் தெரியல கையில வாங்கின கையில போட்டல காசு போன இடம் தெரியல என் காதலி பாப்பா காரணம் கேப்பா ஏது சொல்வதும் புரியல அதை என்னாம இருக்கவும் முடியல கையில வாங்கின கையில போட்டல காசு போன இடம் தெரியல பணம் தான் சார் எல்லாமே ஒரு திருமண விழாவுக்கு போறோம் சார் நான் கேக்குறேன் உண்மையே சொல்லுங்க ஒரு கல்யாண திருவிழாவுக்கு நம்ம போறோம் அந்த வீட்டுல திடீர்னு ஒரு 5 பவுன் நெக்லஸ் யாரதோ காணா போச்சு அப்ப அந்த கல்யாண கூட்டத்துல வந்த மிடுக்கா வந்த ஒரு பணக்காரர் எடுத்துருப்பாருன்னு சந்தேகப்படுவாங்களா இல்ல ஒரு கந்தலும் கலசமா கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு அப்படியே அழுக்கு சட்டையை போட்டு இருக்கிற ஆளை சந்தேகப்படுவாங்களா ஏழையத்தான் சந்தேகப்படுவாங்க அப்ப பணம் காசு வச்சிருந்தா அவர் நல்லவரா இருப்பாருங்கிற ஒரு அந்தஸ்தை கூட போலியா இந்த பணம் கொடுக்குதுன்னா இந்த பணம் இல்லாம வாழ்க்கையில ஏதாவது பண்ண முடியுமா சார் நான் கேட்கிறேன் பணம் தான் சார் எல்லாத்தையும் நிர்ணயிக்குது ஒண்ணு இல்ல சார் இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்காங்கல்ல அதனாலதான் புது கவிஞர் ரொம்ப அழகா சொன்னா கல்விக்கு அதிபதி யாரு தெரியுமா யாரு கல்விக்கு அதிபதி சரஸ்வதி அதனாலதான் ரொம்ப அழகா ஒரு கவிதையில சொன்னா கல்விக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி கூட இன்று தன் பிள்ளையை ஒரு நல்ல பள்ளியில் படிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் தன் கையில் இருக்கின்ற வீணையை விற்றோ அடகு வைத்தோ தான் படிக்க வைக்க முடியும்னு சொல்றானா பணம் இல்லாம இன்னைக்கு வாழ்க்கையில எதுவும் பண்ண முடியாது அதுதான் நிதர்சனமான உண்மை சொந்த பந்தம்ங்கிறாங்களே இன்னைக்கு சொந்த பந்தம் நல்லா இருக்கா நான் கேட்கிறேன் ஆனா இந்த மேடையில ஒரு பெருமையை மட்டும் நான் இந்த மேடையில சொல்லணும்னு ஆசைப்படுறேன் என்ன பெருமைப்பா ஏன் பொண்டாட்டி மாதிரி டிவி பார்க்க உலகத்துல ஆளே கிடையாது நல்ல ஒரு கைத்தல்ல தாராளமா கொடுங்க அப்படியா ஏன் மிஸ்ஸஸ் எப்படிமா டிவி பாப்பா எப்படி 10 உள்ளர பெட்டி 20 வெளியில வந்துரும் சார் வாயை திறந்தா மூட மாட்டேங்க ஏன் பொண்டாட்டிலாம் அப்படி கிடையாதுயா எப்படி
கரண்ட் ஆஃப் ஆனா கூட லைட் அடிச்சு பாப்பா ஏதாவது தெரியுதான்னு பாப்போம். எப்ப பார்த்தாலும் டிவி தான் சார். ஆனா எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. எந்த ஊர் பட்டிமன்றம் போனாலும் அந்த ஊர்ல என்ன ஃபேமஸா விக்குதோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவேன். ஓஹோ. திருநெல்வேலி பட்டிமன்றம் கேள்விப்படுறேன், அல்வா ஃபேமஸ், வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். இந்த 10 நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி கௌதமி பாண்டிச்சேரியில பட்டிமன்றம் கொடுத்துச்சு. போனேன், வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்தியா? என்ன பாயிண்ட் வண்டியாங்கிறீங்க, ஆம்பளையால் பூரா சிரிக்கிறீங்க. அண்ணே பாண்டிச்சேரி சென்ட் பாட்டிலுக்கு ஃபேமஸ், அதை வாங்கிட்டு வந்தேன் நான். உன்னைய பத்தி எனக்கு தெரியும், நீ சென்ட் பாட்டில் வாங்கியிருக்க மாட்டேன், குண்டு பாட்டில் வாங்கி. சென்ட் பாட்டில் தாங்க வாங்கினேன். இந்த 2 நாளைக்கு முன்னாடி மணப்பாறை பட்டிமன்றம் போனேன். மணப்பாறை முறுக்குக்கு ஃபேமஸ். என்ன நேரா வாங்கி கொண்டாந்து என் பண்ற ரெண்டாடி டிவி பாக்குறதா பாக்குறேன். மணப்பாறை முறுக்கு வாய்க்கு நல்லா எதமா இருக்கு, தின்னுட்டே பாருன்னு கொடுத்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண நான் ரூம் போயிட்டேன். இவன் டிவியை பார்த்துட்டு மணப்பாறை முறுக்க தின்னுட்டே சொல்றேன், மணப்பாறை முறுக்கு உன் மகர மாதிரியே இருக்கா, ஒரே கசப்புன்னா. மணப்பாறை முறுக்கு டேஸ்டா இருக்குமே, கசக்குதுங்கிறாளேன்னு வெளியில வந்து பாக்குறேன் சார். நான் வாங்கி கொடுத்த முறுக்கு பாக்கெட் அப்படியே இருக்கு. பக்கத்துல இருக்க கொசுவத்து சொல்லி எடுத்து தின்னுட்டு டிவியை பாக்குறாளே, இந்த சொந்த பந்தத்தால ஏதாவது மகிழ்ச்சி இருக்கா? அதனாலதான் கல்யாணம் பண்ண ஒவ்வொரு ஆண்களும் வேதனைப்பட்டு சொந்த பந்தம் சரியில்லைன்னு எப்படி தெரியுமா பாடிட்டாளிரும். மரணம் என்னும் தூது வந்தது, அது சொந்த பந்த வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது, இன்று நரகமாக மாறிவிட்டது. பொண்டாட்டியே போ, ஒழுங்கியாலே. பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை கிட்டனாக்கி அழைய வைப்பது, ஆண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை ஆப்படிச்சு அசர வைப்பது. தம்பி, இழுக்கிறது எனக்கு, நீ ஏன் தண்ணி குடிச்ச? யாருக்காவது இப்படி இழுத்தா எனக்கு படபடன்னு வந்துடும் சார். நல்ல வியாதி, விளங்காத வியாதி. இந்தா இழுக்கையிலே விட்டுட்டாங்க. நின்றதுக்கப்புறம் மாமா இப்படித்தான் நேற்று நைட்டு என் பொண்டாட்டி டிவியில் நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தா, நான் தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். தோசை விக்கிருச்சு. தண்ணி தண்ணி. அவ முடியட்டும் வாரேன், முடியட்டும் வாரேன். நாடகம் முடியட்டும் ஆரம்பினாலா எனக்கு முடியட்டும் ஆரம்பினாலான்னு இன்னும் தெரியாமல் தான் பைதிக்கிட்டு சுற்றுறேன். பார்த்தீங்களா? ஆஃபீஸ் போட்டு பணம் தான் சார் எல்லாத்தையும் நிர்ணயிக்குது. சுருக்கமா சொல்லிட்டா, சொந்தக்காரனும் பிச்சைக்காரனும் ஒண்ணு. எப்படி சொல்ற? 2 பேருமே நம்ம காசு வச்சிருந்தா தான் நம்மள மதிப்பாங்க. ஓஹோ. நீ பிச்சைக்காரன் ஏதாவது காசு கிட்ட இல்லைன்னு சொல்லி பாருங்க, மதிக்க மாட்டான். அதே போல சொந்தக்காரனும் காசு வச்சிருந்தா தான் நம்மள மதிப்பான், இல்லாட்டி மதிக்க மாட்டான் சார். காசு பணம் தான் சார் எல்லாத்தையுமே நிர்ணயிக்குது. உங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணி தொல்லை பண்றானா? ஒருத்தன் பண்றான் மெட்ராஸ்ல இருந்து. அவனை ஸ்டாப் பண்றதுக்கு ஒரே ஐடியா தான். என்ன பண்றது? சொந்தக்காரன் யாராவது உங்களுக்கு டெய்லி ஃபோன் பண்ணானா, ஒரு நாள் நீங்க அவனுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப முடையா இருக்கு, ஒரு 10,000 ரூபாய் கடனா கொடுன்னு மட்டும் கேட்டு பாருங்க. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடலன்னா நான் என் பேரை மாத்திக்கிறேன் சார். அப்ப பணம் காசு தானே சார் எல்லாத்தையும் நிர்ணயிக்குது. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்றேன் சார். அப்படி இந்த பணத்தோட அருமையை நான் தாயினுடைய பாசத்தை ஏத்துக்கிறேன். இவங்க சொல்றாங்கல்ல சொந்த பந்தம்னு, நான் இல்லைன்னு சொல்லல. கண்ணதாசன் சொன்னா, உள்ளே உயிர் வளர்த்து உதர்த்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்தனைத்து தொல்லை தமக்கென்றும் சுகமெல்லாம் பிறக்கென்றும் சொல்லாமல் சொல்லித்தரும் தேவதின் கோவில் அது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. இருக்கின்ற பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற தெய்வம் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, உலகத்தில் சிறந்தது தாய்மை, இதை ஒப்புக்கொள்வதே நேர்மைன்னு கண்ணதாச தாயினுடைய பாசத்தை சொன்னா. அதனாலதான் அந்த தாயை மையப்படுத்தி அம்மன் இந்த கடவுளையும் நாம சொல்றோம், இல்லைன்னு சொல்லல. நம்ம விரும்புற, நம்ம உயிருக்கு உயிரா கடவுளா நினைக்கிற அம்மா நமக்கு பிடிச்ச தோசையை சுட்டு கொண்டாந்து வைக்கிறாங்க. ஒரு தோசையை சாப்பிட்டுட்டு பையன் சொல்றான், அம்மா நல்லா இருக்கு, இன்னொரு தோசையை சுட்டு அம்மா. உள்ளர போறா, திடீர்னு கீழே உழுவுற சத்தம் கேட்குது. ஐயோ அம்மா விழுந்துட்டாங்களேன்னு ஓடி போய் பார்க்கறான். மயக்கம் போட்டு அம்மா கிடக்குறாங்க. அவசர அவசரமா எடுத்துட்டு பையன் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறான். டாக்டர் செக் பண்ணிட்டு ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், தம்பி நீ இது உங்க அம்மா தானே? ஆமா சார், என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. எல்லாம் சரிதான்ப்பா, உங்க அம்மாவுக்கு இதயத்துல அடப்பு இருக்கு, அதை ரிலீஸ் பண்ணணும்னா ஆஞ்சியோ எல்லாம் பண்ண முடியாது, ஓப்பன் பைபாஸ் சர்ஜரி தான் பண்ணணும். ஒரு 8 லட்சம் ரூபாய் ஆகும், எப்படியாவது ரெடி பண்ணிட்டுவான்னு சொல்லிடுவாரு. நீங்க விரும்புகின்ற உறவு தான் உங்க அம்மா, இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த அம்மாவை எமங்கிட்ட மாணிக்கவள்ளி மாதிரி அனுப்பி வைக்காம கொஞ்ச காலம் உங்க காலத்தோட தங்க வைக்கணும்னு சொன்னாலே இந்த பணம் தேவைப்படுதுன்னு சொன்னா, நல்ல மருத்துவத்துக்கு பணம் தேவைப்படுது, நல்ல கல்விக்கு பணம் தேவைப்படுது. உங்களுக்கு ஏதாவது விருது கிடைக்கணும்னா கூட, நீங்க சமூக சேவை செய்யணும்னா கூட
பணத்தை அள்ளி இறைச்சா தான் பிறருக்கு உதவியே செய்ய முடியும்னு சொன்னா, எனக்கு 2 பிள்ளைங்க சார். இந்த பட்டிமன்றம் முடிஞ்சது, நான் நேரா போய் முத்தம் கொடுத்தனா அந்த குழந்தைக்கு சந்தோஷம் இருக்குமா? நீங்க கொடுக்கிற காசுல ஏதாவது தின்பண்டத்தை வாங்கி கொண்டு போய் கொடுத்தனா அந்த குழந்தை சந்தோஷப்படுமா? தின்பண்டம் வாங்கி கொடுத்தா சந்தோஷம். அப்ப பாசத்தை வெளிக்காட்டக்கூடிய மிகப்பெரிய ஊடகமே இந்த பணமா இருக்குது. இந்த பணம் இல்லாம வாழ்க்கையில எதுவும் பண்ண முடியாது. ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்றேன். இந்த பணத்தோட அருமையை தினம் தினம் லட்சமா சம்பாதிக்கிற நம்மள மாதிரி ஆட்கள்கிட்ட கேட்டா சொல்ல மாட்டாங்க. யார்கிட்ட திரும்ப இந்த பணத்தோட அருமையை கேட்டு பார்க்கணும். நம்ம கிராமம் மாதிரி ஒரு அற்புதமான கிராமம், அதுல பெரிய ஜமீன்தார், நிறைய டிராக்டர், நிறைய மாடுகளை வச்சு விவசாயம் பண்ண ஒரு பெரிய ஜமீன்தார். அவருக்கு வாழ்க்கையில வாழ்றப்பே ஒரு ஆசை வந்துருச்சு. என்ன தெரியுமா? தான் உயிரோடு இருக்கப்பே நம்ம சொத்தெல்லாம் நம்ம செல்லமா வளர்த்த ஒரே ஒரு பையன் தான் இருக்கான், அவன் பேர்ல எழுதி வச்சிருவோம். இவ்வளோ காலம் நாம ஜமீன்தாரா இந்த ஊர் உலகத்தில் சுத்தணும், இன்னைக்கு சொத்தெல்லாம் அவன் பேர்ல எழுதி அவனை ஜமீன்தார் ஆக்கிடுவோம், நாம அவனோட அனுசரணையில் இருந்துக்கலாம்னு சொல்லி சொத்தை பூரா பையன் பேர்ல எழுதினார். அந்த பையன் என்ன தெரியுமா பண்ணா? சொத்து தாம் பேருக்கு வந்தோடனே அப்பா நடுத்தரில் விட்டான் சார். 3 வேளை சோத்து கூட வழி இல்லாம இந்த மாதிரி மரத்தடியில் உட்காந்து தினந்தோறும் ரோட்ல போறவங்க கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அந்த பெரியவர் உட்கார்ந்து இருந்தாரு. ஒரு நாள் அவரு கண்ணு முன்னாடியே புது பணக்காரன், அவரு பெத்த பிள்ளை கார்ல பொண்டாட்டி பிள்ளைங்களோடய போனா, ஏக்கத்தோட அந்த பெரியவர் பார்த்து சொன்னாரு, அடே என்ன கடைசி காலத்துல சொந்த பந்தம்னு காப்பாத்துவேன் நம்பி தானடா என் சொத்தை பூரா உன் பேர்ல எழுதினேன், இன்னைக்கு பணம் வந்தோடனே என்ன நடுத்தரில் விட்டிய, இந்த காசை நான் வச்சிருந்தா கூட இந்த காசுக்காகவாவது 3 வேளை எனக்கு சாப்பாடு போட்டிருப்பியேன்னு ஏங்கினார். பார்த்தீங்களா? பெத்த பிள்ளையாவே இருந்தாலும் நீ காசு கொடுத்தா தான் டாடி, இல்லாட்டி ஆயிடுவ கேடி. பெத்த பிள்ளையாவே இருந்தாலும் நீங்க காசை கொடுத்தா தான் மம்மி, இல்லாட்டி ஆயிடுவீங்க டம்மி. காசை கொடுத்தா தான் அம்மா, இல்லாட்டி ஆயிடுவ சும்மான்னு சொன்னா. இந்த பணம் தான் பிள்ளைக்கு கூட அந்தஸ்தை கொடுக்குதுன்னு சொன்னா. காசு இல்லாம வாழ்க்கையில எதுவும் பண்ண முடியாது. ஒரு குளம்னு இருந்தா அதுல தண்ணி இருந்தாதான் மீனுன்ற ஒன்னே இருக்கும், மீன் இருந்தாலும் அதை பிடிக்கிறதுக்கு கொக்குன்ற ஒரு விஷயமே வரும். அது போல பெத்த பிள்ளையாவே இருந்தாலும் அப்பன்னா நீ சொத்தை வச்சிருந்தாதான் அப்பன்னு தேடி வருவாங்கிறத கண்ணதாசன் அன்னைக்கே பாட்டுல சொன்னார். இதை சொல்லி நிறைவு செய்றேன். குளத்திலே தண்ணியிலே மீனில்லே, குட்டியிலே மனமில்லே, பெத்தவுள்ளே சொந்தமில்லே. அடுத்த சென்ஸ்ல சொன்னா, தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு. தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு. பெத்தவன் மனசு சித்தம்மா, பிள்ளையின் மனசு கல்லம்மா. பனையிலே சொரிந்தா பூனைகளும் சொந்தமடா, வேதனையே முண்டி வச்சா சொந்தத்திலே சொந்தத்திலே. உன்கிட்ட காசு இருந்தா பூனை கூட சொந்தம் கொண்டாடிட்டு வரும், உன் வேதனையை பந்தி வச்சா சொந்தக்கார பையன் ஒரு பையன் நிக்க மாட்டான்னா. இதுதான் வாழ்க்கை நிதர்சனம். இது போன்ற அற்புதமான மேடை அமைக்கணும்னா கூட காசு பணம் தான் தேவை. எவ்வளவுங்க இதை சொல்லி நிறைவு செய்றீங்க? ஏன் உங்களை சுத்தணும்? உங்களுக்கு திடீர்னு டிசென்ட்ரி வயித்தால போகுது, ஒரு கற்பனைக்கு வச்சுக்கோமே, நடுவருக்கு திடீர்னு டிசென்ட்ரி வைத்தாலம்ல, எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க 2 பேரும் முட்டாள், ஏன்னா அவங்கள்ட்ட நாங்க தோத்துறோம்ல. நடுவர் நீங்க எங்க பக்கம் தீர்ப்பை கொடுத்தா நாங்க புத்திசாலி, எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள். எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும், எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும். நீங்க தீர்ப்பை யார் பக்கம் வேணாலும் கொடுத்துக்கங்க. வியக்க வைத்த ரசிகர்களுக்கு மீண்டும் நன்றி பாராட்டி, மனுஷ நிம்மதியா வாழ தேவைப்படுவது, அதிகமாக தேவைப்படுவது பணமே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அருமையான பேச்சு. சரியா தப்பா, சரியா தப்பா, நான் செய்கிறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா. சரியா தப்பா, செய்கிறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேணும் நண்பா, கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேணும் நண்பா, இந்த கடவுளை கூட பார்க்கணும்னா காசு வேணும் நண்பா. சரியா தப்பா, இது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா. பணம் தான் வேணும் பேசியிருக்கார். கோயிலில் போகும்போது உண்டியல் இருக்கா, முதல்ல சாமி இருக்கான்னு கேட்குறாரு. அவர் சொல்ற அவர் பார்வையில் அது சரி. ஒருத்தர் என்ன பண்ணா, பழனி முருகன் கோயிலுக்கு நடந்தே போனான். போனவன் படி ஏறாமல் கீழே நின்று சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஒருத்தவன் சொன்னான், இங்கே வாடா, என்ன இங்கிட்டு நின்று இங்கிட்டு திரும்புகிறான்னா, எனக்கு கண்ணு தெரியாதுன்னே அப்படின்னா.
ஏண்டா கண்ணு தெரியாதவன் யாரை பார்க்கடா இங்கே வந்த? பழனியில் முருகன் உனக்கு தெரிகிறாதா? உனக்கு தான் கண்ணு தெரியலையே, எப்படா நீ முருகனை பாப்பாயினோடனே அவன் சொன்னான், எனக்கு தாங்க கண்ணு தெரியாது, முருகனுக்கு கண்ணு தெரியும்ல, அவர் என்னையை பார்ப்பார்ல அப்படின்னா. நம்பிக்கை தான் ஒரு மனுஷனை வாழ வைக்கும். நம்பிக்கையில் தான் ஒரு மனுஷன் வாழ முடியும். இப்போ பணங்கிறது ஒரு மனிதன் இந்த உலகத்திலே கருப்பை இல்லாமல் பிறக்க முடியாது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே கருப்பை இல்லாமல் பிறக்க முடியாது. இறைப்பை இல்லாமல் உண்ண முடியாது. பணப்பை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது சார். இதருங்க ஆம்பளைகளுக்கெல்லாம் அந்த இடத்துல வச்சுருக்கிறது பேர் பாக்கெட்டு. இதுக்குள்ளே இருக்கிறது இதயம், மனசு இருக்குது. இந்த பாக்கெட்டு கனமாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, பணம் நிறையா, உள்ளே இருக்கக்கூடிய மனசு லேசாக இருக்கும். இதே பாக்கெட்டு பணம் இல்லாமல் லேசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே இருக்கக்கூடிய மனசு கனமாக இருக்கும் சார். பணம் தான் சார் ஒரு மனிதனை தீர்மானிக்குது. அவர் சொல்கிற பார்வையிலே இது. அக்கௌண்ட்டில் பணம் இல்லைனாலும் இந்த அம்மாவுக்கு மனசு கஷ்டமாக இருக்குமா? உன் பிரச்சனையெல்லாம் இங்கே வந்து சேர்த்து விட்றதுக்கு நாங்களாக கிடச்சான். அக்கௌண்ட்டே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இவன். எனக்கு 3 இடத்துல அக்கௌண்ட் இருக்கு. டீ கடை, மல்லிகை கடை, பெட்டி கடை, 3 இடத்துல அக்கௌண்ட் இருக்கு எனக்கு. வருஷம் எழுதிக்கிட்டு இருக்கான். சம்மந்தம் இல்லாமல் அது போனதை டப்புன்னு கீழே எழுத்து விட்டுறணும். அதான் அவனுடைய எண்ணம். ஒரு உயர்வாக போயிடக்கூடாது, டப்புன்னு எடுத்து கழுவி விட்டுறான். இப்பொழுது இல்லை இல்லை சொந்த பந்தம் தான் என்ற அணியை தொடர்ந்து பேச வருகிறார் பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள்.